வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, திதி தேய்பிறை, அஷ்டமி மாலை 5:52 வரை, அதன் பின் நவமி. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய முக்கியத்துவம் இன்று மத்தியாஷ்டமி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் சூரியன் புதன் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் மத்தியாஷ்டமி. இந்த புரட்டாசி மாதத்தில் மாலைய பட்சம்னு சொல்லக்கூடிய 15 நாட்களில் மத்தியாஷ்டமி, அதாவது தேய்பிறை அஷ்டமியை மத்தியாஷ்டமி அப்படிம்பாங்க. இந்த 15 நாளுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அதில் ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி மகாபரணி அப்படின்னு ஒரு நாள் போச்சு. நம்மளுடைய முன்னோர்களுக்கு, அதுலேயும் நம்மளுடைய தகப்பனார், தாய், இவர்களுக்கு ஏதாவது நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க விட்டுட்டோம்னா, இந்த மகாபரணியோ அல்லது இந்த மத்தியாஷ்டமியுமோ, இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் இருக்குது, இதில் கொடுத்தோம்னா அதற்கு பலன் உண்டு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம மாதாந்திரமாக மாதம் அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. வருடத்துக்கு ஒரு முறை தந்தை தாய்க்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கும் பழக்கம் உண்டு. இந்த மாலைய பட்சத்தில் மட்டும் நமக்கு பிடித்தமானவர்கள், நெருக்கமானவர்கள் காருண்ய தர்ப்பணம் அப்படிம்பாங்க. நம்மளுடைய அத்தைக்கு, மாமாவுக்கு, சம்பந்தார்களுக்கு, இந்த மாதிரி யாருக்கு வேணுமானாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய செய்யலாம். இது கயாவில் இந்த மாதிரியான ஒரு வழக்கம் உண்டு. அங்கே நம்மளுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிக்கு கூட தர்ப்பணம் கொடுக்கலாம். தேச தலைவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய குருமார்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா உண்டு. அதற்கு நிகரான தர்ப்பணம் கொடுக்க நேரம் தான் இந்த மாலைய பட்சம்னு சொல்லக்கூடிய 15 நாள். அதில் வரக்கூடிய அஷ்டமி, அதுதான் மத்தியாஷ்டமி. இன்றைய தினம் தர்ப்பணம் கொடுத்தால் அது அவர்களுக்கு ஆத்மா சாந்தி அடையும். அவர்களுடைய ஆன்மா நற்கதி அடையும் போது நம் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். முன்னோர்களுக்கான நாட்களில் இந்த மத்தியாஷ்டமி மிகச்சிறப்பானது. தர்ப்பணம் கொடுப்பது நல்லது. மேஷராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நாள். சந்திர பகவான் செவ்வாயோடு 3ஆம் இடத்தில் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். வெற்றிக்கான நாள் இது. 3ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இணையும் போது வெற்றிகள் உங்களை தேடி வரும். வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். அது எப்படி சார் வெற்றி நம்மளை தேடி வரும்? உங்கள் முயற்சி திருவினையாக்கும். கொஞ்சம் முயன்றாலுமே இமாலய வெற்றி அடையலாம். கொஞ்சமாவது நம்ம முயற்சி செய்யணும். இன்றைக்கி சும்மா இருந்தால் எதுவும் வராது. சற்று நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை கிள்ளி போட்டிங்கன்னா தெய்வம் அள்ளி கொடுக்கும். அது போன்ற ஒரு நாள் இன்றைக்கி. உங்களுடைய பேச்சுத்திறன் அதுதான் மிகச்சிறப்பாக இருக்குது. அதை வைத்தே நீங்கள் சாதிச்சிருவீங்க. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இது சிறந்த எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் கைகூடும். வரன் பார்க்குறவங்களுக்கு இப்போ வரன் அமையும். மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய நேரம், நல்ல நாள் இது.
ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு வரக்கூடிய நாள். சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கார். 2 கூடிய கிரகம் 5ஆம் இடத்தில் உச்சம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராசி அதிபதி ஆட்சி. வருமானங்கள் பல்வேறு விதமாக வரும். நிறைய ரூட்டில் பணம் வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பம் நிம்மதியாக இருக்கும். உங்களுடைய தாய் வழி உறவுகளால் ஆதாயம் பெறக்கூடிய நேரம். தாய் மாமனால் ஆதாயம் பெறக்கூடிய நேரம். மாமா அவரால் உங்களுக்கு ஆதாயம். பெருமாள் அனுகிரகம் நிறைந்த நாள் இன்றைக்கி. அதனால் பெருமாளை வணங்கலாம். இன்றைக்கி மத்தியாஷ்டமி, முன்னோர்களை வணங்கலாம். மிகச்சிறப்பான நாள், நல்ல நாள் இன்றைக்கி. யோகங்கள் நிறைந்த நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கிடக்கக்கூடிய அற்புதமான நாள். சந்திரன் 2 கூடையவர். ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம். நிறையா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான நாள். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய நேரம் இது. உயர்வான நாள் அப்படின்னே சொல்லலாம். சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். மகிழ்ச்சியான நாள்னு சொல்லலாம். திட்டமிட்டபடி எல்லா காரியங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். யோகம் நிறைந்த நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்ம பிளான் பண்ணாத சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கும். அதனால் செலவுகளும் ஏற்படும். நம்ம பட்ஜெட்டை தாண்டி சில செலவுகள் போகலாம். வீட்டில் ஏதாவது சிறு சிறு எலக்ட்ரிக்கல் ஒர்க் வரலாம். அது நம்ம பட்ஜெட்டை தாண்டி போகும். சின்ன சுவிட்சு மாற்றணும்னு போனால் இந்த சர்க்யூட் போர்டே போயிடுச்சு சார், போர்டே மாற்றணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் செலவுகள் ஆரம்பித்து பெரிய செலவுகளாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அலைச்சல்கள் தான் பயணம் அப்படின்னா. போகிற காரியத்தில் கொஞ்சம் இழுபறி இருக்கும். செலவுகள் ஏற்படலாம் அல்லது அலைச்சல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் ஓய்வு உளைச்சல் இல்லாமல் இருக்கும். டயத்துக்கு தூங்க முடியாது, டயத்துக்கு சாப்பிட முடியாது. இருந்தாலும் சில வெற்றிகளும் தேடி வரும். நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். நல்ல விஷயங்கள்லாம் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா நடக்கும். சில நேரங்களில் விபரீத ராஜயோகமும் ஏற்படும் கடகராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 2ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்திருக்கார். புதன் 2 கூடையவர், 11 கூடையவர், லாபாதிபதி. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம், வருமானத்தை சொல்லக்கூடிய இடம். அதற்கு அதிபதியே, அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியே புதன் தான். அவர் உச்சமாக இருக்கார், பலமாக இருக்கார். லாபஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்திற்கு அதிபதி 2ஆம் இடத்துல உச்சம், ராசி அதிபதியோடு சேர்ந்து. அதனால் நிறையா வருமானம் வரும். வருமானத்திற்கு ஏதாவது ஒரு புதிய யுக்தியை கையாண்டு நிரந்தர வருமானம் இதெல்லாம் இந்த மூலத்தில் இந்த மாதிரியான வழியிலலாம் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டாக்குவீங்க நீங்கள். இப்போது நம்ம ஏதாவது ஒரு வருமானத்துக்கு மாதம் மாதம் வரணும் இல்லையா, அதுக்கு வழி தேடணும் இல்லையா. அப்போ அந்த வழி கிடைக்கும். இது வரைக்கும் வருமானம் வர்றதே வழியாக இருந்துச்சு, இனி வருமானம் வர்றதுக்கு வழி கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள், நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான், அவர் தான் லாபாதிபதி. உங்கள் ராசிக்குள் புதன் ஆட்சியும் உச்சமும் பெற்று சிறப்பான விஷயத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போது உங்களுடைய மதிநுட்பமான சில செயல்கள் பலருக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். ஏன் உங்களுக்கே அது வியப்பை கொடுக்கும். நிறையா புத்தி கூர்மையாக சில வேலையை செய்து சாதித்து காட்டுவீர்கள். சாதனையாளர்கள் அப்படின்னு பேர் வாங்கக்கூடிய ஒரு நாள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது சிறப்பான படிப்பை கொடுக்கும். படிப்புக்கான ஒரு நாள். ரொம்ப ஞாபகத்திறன் நல்லாயிருக்கும். இப்போ படித்தா மனதில் தங்கும். நீங்கள் படித்த விஷயந்தான் பரீட்சைக்கு வரும். புதிய பாடத்திட்டம் எதையாவது ஒன்று எடுத்து படிப்பீங்க. ரொம்ப யோகமாக இருக்குது இன்றைக்கி நாள். உயர்வான நாள். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதனால் திருமணம் யோகம் ஏற்படக்கூடிய நேரம். திருமணம் கைகூடும். இப்போ வரன் பார்த்து நிச்சயம் பேசுனீங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். நல்ல நாள் இது. துளாராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் ராசியில் இருப்பது மிகச்சிறப்பான யோகம். ராசி அதிபதியே சுக்கிரன், அவர் ராசிக்குள் இருக்கிறது நல்ல விஷயம். 12ஆம் இடத்துல 12 கூடிய கிரகம் உச்சம். செலவுகளும் ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சூரியன், அவரும் 12ஆம் இடத்துல இருக்கார். செலவுகள் தான். திருமண பக்கம்லாம் செலவு வரும். நம்ம யோசிக்காத விதத்தில் செலவு வரும். கொஞ்சம் சேமிப்புகளில் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு.
சில நேரங்களில் இன்றைக்கி உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ விருந்து உபசரணைகளில் அவர்களுக்கு நீங்கள் விருந்து போட்டு கவனிக்கிற மாதிரியான சூழ்நிலையும் வரும். சில நேரங்களில் நம்ம விருந்து உபசரணைக்கு போவோம். இப்போ அவர்கள் வருவாங்க. விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. நண்பர்களும் வீட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அதில் ஒரு சந்தோஷமும் ஏற்படும். அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுடைய புகழ் மேலோங்கும். உங்களை பற்றின டாக் இப்போ வெளியே வரும். நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எதைக்கும் கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 8ஆம் இடத்துல சந்திரன். இன்றைக்கி மத்தியாஷ்டமி. முன்னோர்களை வழிபடுவது சிறப்பு. ஆனால் நம்ம குடும்பத்தில் தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் உண்டு. தாய் தந்தை இருக்கிறவர்கள் எந்த விதமான விஷயத்துலையும் கவனிக்க தேவையில்லை. பசுமாடு ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது சிறப்பு. அஷ்டமி. அதுலேயும் உங்களுக்கு இப்போ சந்திராஷ்டமம். ரொம்ப எச்சரிக்கையும் கவனமும் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய இப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுலேயும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரம். அசையா சொத்து யோகம் உண்டு. ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு யோகம் உண்டு. சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி மூலம் வருமானம் வரும். அல்லது சொத்தை விற்கணும்னு நினச்சா நல்ல விலைக்கு போகும். இப்போது அது மாதிரியான ஒரு நேரம். வருமானம் சீராக வருமானம் வரும். வருமானத்திற்கு ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். சில நேரங்களில் ஒரு நிலையற்ற வருமானமாக இருக்கும். இப்போது ஒரு நிலையான வருமானம் வருவதற்கு இந்த கிரக நிலைகள்லாம் சப்போர்ட் பண்ணும். அதற்கான ஒரு தீர்வை காணக்கூடிய நேரமாக இருக்கும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும். உத்தியோகம் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு நேரம் இப்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான படிப்பு வரும். இந்த மாதிரியான ஒரு நேரம். ஏன்னா புதன் உச்சமாக இருக்கார். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்களாலும் உதவிகள் கிடைக்கும். யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள். சூரியன், புதன், கேது. அதில் புதன் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அது 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது கைக்கு வரும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். நிறையா பேருக்கு கோயில் குளங்கள்லாம் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அதற்கான நேரம் இப்போ கனிந்து வந்திருக்கு. 108 திவ்ய தேசம் போகணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் வேணும். இன்றைக்கி மத்தியாஷ்டமி. அவர்களை வணங்குங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கெல்லாம் சிறப்பான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல நாள் இது. 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உட்காந்துருக்கார். 10ல் சுக்கிர பகவான். அதனால் சொத்து சுகம் சேரும். ஆடை ஆபரணங்கள் சேரும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். புதிய வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணம் ஏற்படும். சிறப்பான நாள். நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கார். 2ஆம் இடத்துல ராகு பகவான். நிறையா வெளிநாட்டிலேருந்து வருமானம் வரும். வெளிநாட்டிலிருந்து வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு இப்போ ப்ரமோஷன் ஏற்படும். ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இப்போ வாய்ப்புகள் இருக்குது. ப்ரமோஷன் கிடைக்கும். சில பேருக்கு சில ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். மாற்றம் உண்டு. இப்போது உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு டேபிள் மாற்றுவாங்க. இல்லைன்னா 2nd ஃப்ளோர்லேருந்து நீங்கள் 3rd ஃப்ளோருக்கு போவீங்க. இப்படி ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் உண்டு. அது நல்ல மாற்றமாக இருக்கும். முன்னேற்றமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு வெற்றிகரமான நாள். நல்ல நாள். பெரிய அளவில் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நேரம். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் கிடைக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வெற்றிகரமான நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய நேரம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் கூட சந்திர பகவானும் இருக்கார். அதனால் வருமானமும் வரும். விவசாயிகளுக்கு புதியது ஒரு சொத்து சுகம் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். அதற்கான நிதி உதவியும் கிடைக்கும். ஒரு ப்ரைம் லொக்காலிட்டியில் ஒரு இடம் அமையும். அதை வாங்கிறதுக்கான நிதி உதவி கிடைக்கும். இல்லைனா யாராவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல இடத்துல வருதுன்னா கடன் வாங்கலாம். ஏன்னா டக்குன்னு ஒரு 2 இயர்ஸில் அந்த லேண்ட் வேல்யூ டபுள் ஆகலாம். அதனால் லோனும் பேங்க் லோனும் கிடைக்கும். இப்போ வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுவே தென்னந்தோப்பு, வயல் இந்த மாதிரி விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு அதில் அதிக மகசூல் கிடைச்சி அதில் லாபங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போ கடல் கடந்து போய் வாணிபம் செய்து அதில்
பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு உண்டு. யோகம் நிறைந்த நல்ல நாள். உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அருமையாக இருக்கும். அதற்கான சில அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக சில விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. அது உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். அவர்களும் நல்லா படித்து மார்க் வாங்கி பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சிறந்த ஞானத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில மதிநுட்பமான படிப்புகள்லாம் இருக்குது, அதில் அவர்கள் படிப்பார்கள். கிரகங்கள் பிரமாதமாக இருக்குது. குடும்பம் அமைதியாக இருக்கும். நல்ல நாள் இது.